ஆதிபகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வழங்கி இன்றைய வகுப்பை தொடங்குகிறேன். அதாவது சென்ற 2-3 வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு 0th பிறவி அப்போ இந்த ஆன்மான் ஒன்றுக்கு இதை முழுமையாக அறியாமையை மட்டுமே செய்கின்ற ஆணவம் என்ற ஒரு பொருள் மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய இச்சை ஞான கிரியாசக்திகளை செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருக்குது இந்த ஆணவம். இறைவன் என்னவென்றால் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இந்த இறைவன் உயிர்கள் மேல் கருணை கொண்டு அவருடைய திருவருளை உயிர்களை நோக்கி செலுத்திட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆணவ மனத்தினுடைய பிணிப்பு கொஞ்சம் விலகி அதுக்கு ஒரு உடல் கொடுக்கலாம் அப்படின்னு இறைவனுக்கு தோன்றி முதல்ல காரண உயிர், காரண சரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், அப்புறம் குணசரீரம், பிறகு சூக்கும சரீரம், பிறகு ஸ்தூல சரீரம். இப்படி கொடுக்கறதுனால நம்ம ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவி எந்த இதனால் இது முதல் பிறவி. இங்கிருந்து வினை செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த உயிர்கள் வினை செய்ய ஆரம்பிக்கும் போது வினை நல்வினை தீவினை அப்படின்னு 2ஆ பிரிவு. நல்வினை தீவினை. நல்வினைனா இந்த உயிர் தன்னுடைய மனம் மொழி மெய்களால் மற்ற உயிருக்கு, பிற உயிருக்கு இதம் செய்தால் அது நல்வினை. இதம்னா மகிழ்ச்சி அல்லது பயன்படுற மாதிரி. ஆமாம், அதுக்கு இதம் கொடுக்குது. தொல்லை கொடுக்காம நல்ல ஏதாவது ஒரு ஆதரவு கொடுக்குது, அது நல்வினை. மனம் மொழி மெய்களால் தொல்லை கொடுத்தால் அகிதம். அப்படி வரும்போது அது தீவினைன்னு ஆகுது. இந்த நல்வினையும் தீவினையும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம பல பிறவிகள் எடுத்து மனித பிறவி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லெவல் வந்துட்டோம், மனித பிறவியில் வந்துட்டோம். இப்போ நமக்கு சென்ற பிறவிகளெல்லாம் சேர்த்து வைத்த நல்வினை தீவினை எல்லாம் சேர்ந்து இது நல்வினை வச்சுக்கலாம், இது தீவினை வச்சுக்கலாம். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு வினை தொகுப்பாக இருக்கும், ஒரு மூட்டையா இருக்கும். பாவ மூட்டை, புண்ணிய மூட்டை. இதுக்கு பேரு சஞ்சித கர்மம் அப்படின்னு பேரு. சஞ்சித கர்மா. தமிழ்ல சொன்னோம்னா பழவினை. பழவினை நம்ம ஒருவருக்கும் பழவினை இருக்கு. பழையனா பழவினை. பழவினைனா எந்த பேர்களால் எல்லா பிறவிலையும் செஞ்ச நல்வினை தீவினை எல்லாம் சேர்ந்து ஒரு மூட்டை இருக்கு. அது பேர் பழவினை அல்லது சஞ்சித கர்மம். இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய புத்தி தத்துவத்தில் இருக்கும். அது என்ன புத்தி தத்துவம்னா, நமக்கு பிரெயின் இருக்கு. இந்த பிரெயின் எப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் வாய். ஒரு மனிதன் இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரு பிரெயின் இருக்கு. இந்த மூளை அல்லது பிரெயின் எப்படி, நான் எங்க அம்மாவுக்கு மகன், என் மகனுக்கு அப்பா, மகன் மகளுக்கெல்லாம் அப்பா, என் மனைவிக்கு கணவன், உங்களுக்கெல்லாம் நண்பர், அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன் மாதிரி ஆள் ஒன்றுதான், ஆனால் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். இவர் மகனா மகளானா அது யாருக்கு அப்படிங்கிற பொறுத்து. அதே போல இந்த மூளை விளைந்தான் அது செய்யற செயலை பொறுத்து அது மனம் என்றும் சித்தம் என்றும் புத்தி என்றும் வகைப்படுத்தப்படும். எப்படின்னா, என் மூளையில இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே வகுப்பு எத்தனை மணிக்கு முடிக்கணும், 8 மணிக்கு முடிக்கணுமா அப்படின்னு நான் செய்கிற வேலையை விட்டுட்டு வேற எங்கேயோ சோதிச்சுட்டு இருக்கேன்.
இறைவன்கிட்ட சொல்லிடலாம், மணி 8 ஆச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இன்னைக்கு எங்கே போகணும், இன்னைக்கு அந்த வேலை செய்யணுமா இந்த வேலை செய்யணுமான்னு மனம் வந்து தாவிக்கொண்டே இருக்கும். இந்த பிரெயின் வந்து ஒன்றில் ஒன்றாமல் மாறி 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 ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த பிரெயின் வந்து மனமாக இருக்கிறது. மனம் தாவும், குரங்கு போல் தாவும். காட்டில் இருக்கிற குரங்கு கூட வளமா தாவும். நம்ம மனம் இருக்கே கண்டபடி தாவும். கிளாஸ்ல உட்கார்ந்தாக்கா அது எங்கெங்கயோ போகும். ஆசிரியர் பாடம் நடத்துவதை கேட்காது, வேற எதையோ கேட்கும். அப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் சொல்றது மட்டுமே கேட்கும். இந்த மனம் அடங்கி போகும். எப்போ மனம் அடங்குதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து குபித்து யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்க முடியும். மனம் வந்து அடங்கணும். மனம் தாவிட்டே இருக்கும்போது சித்தம் சிந்திக்கும். இது சரியா தப்பா அப்படின்னு சிந்திக்கும். பட்டிமன்றம் மாதிரி போட்டுட்டு இருக்கும். அப்புறம் தீர்ப்பு சொல்றது ஒன்று வேணுமில்ல. கடைசியில் சாலமன் பாப்பையா வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அந்த மாதிரி செய்யும் பொழுது புத்தி இல்லடா, என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம இந்த முடிவெடுத்து இதுபடி செய்யறது தான் சரி அப்படின்னு அதே பிரெயின் தான் முடிவெடுக்கும். மனம் தாவும், சித்தம் சிந்திக்கும், புத்தி தீர்மானிக்கும். இந்த புத்தி தத்துவத்தில் தான் போய் இந்த சஞ்சித பல வினை பூரா உட்கார்ந்துட்டு இருக்கு. புத்தி தத்துவத்தில் பல வினைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கு. முடிவெடுக்கிறத மாற்றுது. அது இப்போதைக்கு செய்யாது, வராது. புத்தி தீர்மானிக்கும். தீர்மானிக்கப்பட்டது அறிவு. புகை எந்த காரணத்தை கொண்டும் பிடிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னா அதுதான் என்னோட அறிவு. அப்பப்போ பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் குடிக்கலாம்ப்பா, தப்பு இல்லைன்னு நான் எடுத்திருந்தான்னா அது அவனுடைய அறிவு. புகை பிடிச்சாதான் என்ன, சீக்கிரம் செத்து போயிடுவோம், கேன்சர் வந்துடும், அவ்வளோதானே. சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. வராதவங்கள நான் ஒருத்தனா இருப்பேன், சாமி கும்பிட்டுக்குவேன், சாமி நான் பீட்டு குடிச்சுக்கிறேன், சிகரெட் குடிச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு கேன்சர் வராமல் பார்த்துக்கோ, நான் உனக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணணுமோ நான் பிராயச்சித்தம் பண்ணிக்கிறேன், அப்படி சில பேர் வேண்டுவான். அது அவனுடைய அறிவு. அறிவு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுது. ஏன் வேறுபடுதுன்னா அவனுடைய தீர்மானங்கள் வேறு. அவன் மனம் தாவி, சித்தம் சிந்தித்து, புத்தி தீர்மானித்து, தீர்மானிக்கப்பட்டது அவனோட அறிவு. சில பேர் வந்து எனக்கும் ஒண்ணு வேண்டாம், உலகத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அப்படி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. காமராஜரோட அறிவு என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு கூட மற்ற ஊர்க்காரருக்கு கிடைக்காத வசதி கிடைக்கக்கூடாது, மற்ற ஊர்க்காரருக்கு கிடைக்குதுன்னா கொடு, எனக்கு அம்மாவுக்கு மட்டும் தனி பைக் போட்டேன் அப்படின்னு ஒரு போடக்கூடாதுன்னு அந்த புத்தி தீர்மானம் பண்ணிச்சுன்னா அது அவருடைய அறிவு. இப்போது மக்களுக்கு என்ன அறிவு? அவனுக்கு வேணுங்கிற சொத்து முதல்ல சம்பாதிக்கிறான், பேரம் பேத்தி இன்னும் பல தலைமுறைகளுக்கு சம்பாதிக்கிறான், அது அவனுடைய அறிவு. இப்போ நமக்கு இது விளங்கிடுச்சு. இப்போ இந்த புத்தி தத்துவத்தில் தான் போய் சஞ்சித வினை, கர்ம வினை பூரா உட்கார்ந்து நம்ம புத்தியில் இருக்கும், தீர்மானம் பண்ணிருக்கு. இதுல வேலை செய்யறது என்னன்னா, இதிலிருந்து ஒரு பகுதியையும் இதிலிருந்து ஒரு பகுதியையும் இது எப்படி எடுக்கிறாருன்னா இறைவன் இவர் தான் ஊட்டுவார். இதை எடுத்து இப்போ ஆக்டிவா பண்ணிட்டு இருவார். மிச்சம்லாம் டார்மெண்டா இருக்கும் பலவினை. இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்டிவா இருக்கு. இப்ப நீங்க எடுக்கிற முடிவுக்கெல்லாம் காரணம் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பக்குவப்பட்டது. அவருக்கு தெரியும் எந்த நம்ம செஞ்சு வச்ச வினைகளை எதுக்கு நன்மையை, இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கலான்னு கொண்டு வருவார். அதுக்கு பேரு இப்படி ஒன்று வருதுங்க, வந்து இந்த புத்தி தத்துவத்தில் உட்காருது. அதுக்கு பேரு பிராரப்தம். அது பிராப்தம்னு சொல்லலாம், பிராரப்தம்னு சொல்லலாம், அல்லது நடப்பு வினை. தமிழ்ல சொன்னா நடப்பு வினை. இப்ப நான் செய்யறது போறா என் மண்டையில் என் அம்மா வயிற்றுக்குள்ள நான் கருவாக இருக்கும் பொழுது இறைவன் வச்ச பிராரப்தம். அது அப்ப வைக்கிறாரு கடவுள். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் உருவாகிறேன். அப்படி கருவாக உருவாகும் போது, அங்கே ஜனிக்கும் போது, அம்மா வயிற்றுக்குள்ள தான் ஜனிக்கிறோம் நம்ம எல்லாம். அப்பா பேரும் இளவும் இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடும் முன் கருவுள் பட்டன. அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த குழந்தை வயிற்றை விட்டு வெளியில வருமா வராதா, அபார்ஷன் ஆயிடுமா, பிறந்து எத்தனை மாசம் இருக்கும், எவ்வளவு வருஷம் இருக்கும், இடையில என்னென்ன நோய் வரும், என்னென்ன அதுக்கெல்லாம் பேர்கள்லாம் கிடைக்கும், எப்ப கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும், எப்பெல்லாம் இழப்புகள் நடக்கும், அது யார் மூலமாக நடக்கும், அத்தனையும் விதிக்கப்பட்டன அப்படிங்கிறது பிராரப்த கர்மம்.
ஆனால் இந்த உயிரோட சேர்ந்திருக்கிற இந்த ஆணவம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆணவங்கிறது என்ன பண்ணும், இது எல்லாமே இறைவனுடைய செயல். ஏன் இப்படி செய்யறாருன்னா இந்த ஆணவ மறைப்பை குறைப்பதற்காக தான் செய்யறாரு. ஆனாலும் இந்த உயிர் என்ன நினைக்கும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கு, நான் சொல்லித்தரேன், நான் செய்கிறேன்னு சொல்லி தெரியும். ஆனா உண்மையில ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து இந்த யோகா கிளாஸ்க்கு வர வைத்து உங்ககிட்ட இந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ள பணித்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நீங்க என்ன நினைக்கணும், ஓ ஏதோ செய்ய நல்வினையின் காரணமாக இறைவன் நம்மளுக்கு இப்படி ஒருத்தர் கூட்டு வந்திருக்கார் யோகா வகுப்புக்கு. யோகாலாம் முடிஞ்சோடனே நமக்கு ஏதோ நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறார், நம்ம உட்கார்ந்து கேட்போம் என்று நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நினைக்கணும். எது அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு புதுசாக ஒரு வினை ஏறாது. அப்படி இல்லாம நான் அந்த குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சேங்க, நான் எத்தனை பேஷண்ட்ஸுகளுக்கு ட்ரீட் பண்ணி மருந்து கொடுத்து காசே வாங்காம எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்கிறேன் தெரியுமா. நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உலகம் பூரா இருக்கிறாங்க. நான் அவனை படிக்க வச்சேன், நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் அப்படி பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் இப்படி நான் சொல்லிட்டு தெரியுமா. அவன் செஞ்சது எல்லாமே ஏறு வினையாக மாறும். அடுத்த வினை, அதாவது இந்த பிறவியில் இந்த வினைய வரும்போது அவன் செய்யல, இங்க வந்து என்ன சொல்றான், நல்லது கெட்டது செய்யறான், அறம் பாவம் செய்யணும். இறைவன் செய்ய வைக்கிறார். இறைவன் செய்ய வச்சுட்டார், நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இந்த நல்வினைகள் எல்லாம் நான் செஞ்சேன். இவன் PhD வாங்கியிருக்கான், 13 பேர் PhD வாங்கியிருக்கான்னா என்ன சார் அப்படின்னு ஒரு PhD கைடு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அதெல்லாம் கதை. எல்லோரையும் இயக்குவது இறைவன். அதுல நல்வினை தீவினையா சிலது மாறிடு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, நான் நாயகம் இல்லை, நான் வந்து அதை செய்யல, என்னை நீ செய்ய வைக்கிறாய், என் மூலமாக சிலது நல்லது நடக்குது, சிலது தவறு நடக்குது, அதுக்கு நான் நாயகம் இல்லை அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சோம்னா என்ன ஆகும்னா ஏறு வினை ஏறாது, புதுசா வினை ஏறாது. இந்த பிராரப்தம் வந்திருக்கு இல்லைங்களா, அதை அனுபவிச்சுத்தான் தீர வேண்டும். ரமண மகரிஷிக்கே புற்றுநோய் வந்தது. அவர் யான் எனது என்னும் பற்று அறுத்தவர். அவர் போய் தியானத்தில் உட்கார்ந்த போது பின்னாடி எல்லாம் பூச்சி எல்லாம் கடிச்சு, காப்பாம்பூச்சி என்ன கடிச்சு அவர் பின்னாடி பழக்கே இல்லை, அப்படி அழுகி போச்சு உடம்பு. ஆனாலும் அப்படியே சிவத்தை எண்ணி அப்படியே திருவண்ணாமலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போய் அப்படின்னா அப்பேற்பட்டவருக்கும் புற்றுநோய் வருதுன்னா இந்த பிறவியில் அவர் அனுபவித்து கழிக்க வேண்டிய கொஞ்சம் பாக்கி இருந்தது தீவினை, அதை கொண்டு போய் அவருக்கு புற்றுநோயா கொடுத்தாங்க. அது வந்து அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் ஞானம் பெற்றவர். அவர் வந்து அனஸ்தீசியா கொடுக்காமையே நீங்க அறுவை செய்யலாம் அப்படின்னாரு. அனஸ்தீசியா கொடுக்காம அறுவை சிகிச்சை செய்யறது டாக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டம். நம்மளால ஒரு சின்ன முள்ளு குத்துனா தாங்க முடியல. அப்போ அது நடக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த யான் எனது என்னும் செருக்கு அறுத்தால் ஏறுவினை ஏறாது, பிராரப்த வினை நடப்பு வினையும் நம்ம துன்புறுத்தாது. ஏன்னா எனக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சு. இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா என்னன்னா நன்றும் தீதும் ஒரே மாதிரி பார்க்க. அவன் வந்து கல்லையும் மணியையும் ஒக்கவே நோக்குவார். திருநாவுக்கரசர் கூட்டிட்டு போகும்போது கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணும்போது கடவுள் டெஸ்ட் பண்றாராம். வைரம் முத்து மாணிக்கம் எல்லாம் போடுறாரு, கூழாங்கல் எல்லா கல்லையும் ஒன்றா சேர்த்து தள்ளி போட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இன்பமும் துன்பமும் ஒன்று, அது ஒரு அனுபவம் அவ்வளவுதானே தவிர இன்பத்தில் சுகிக்க மாட்டார், துன்பத்தில் தவிக்க மாட்டார். அந்த நிலை வரும் பொழுது இதெல்லாம் போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பழவினையும் காணாம போகும். எற்றென்று இறங்குவர் செய்யற்க மற்றொன்ன செய்ய. இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன், இந்த ஒரு பக்கம் வந்து நினைச்சு பார்த்தோம்னா பின்னாடி எத்தனையோ தப்புகள்லாம் செஞ்சுட்டோமே, பிள்ளைகள்லாம் செஞ்சுட்டோமே அப்படின்னா அப்படி பண்ணாத. ஒருவேளை பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நான் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று நினைத்தால் போதுங்கிறார் வள்ளுவர். உனக்கு தண்டனை என்ன கிடையாது. நீ திரும்பி எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிருந்தாலும்
அவ்வாறான கொடுமைகளை நான் இனி செய்ய மாட்டேன், அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு மன உறுதி எடுத்துட்டால் அதுதான் பிராயச்சித்தம். அப்போ என்ன ஆகுது, அந்த சஞ்சிதனை போயிருந்து நடப்பு வினை தாங்கிற சக்தி வரும், ஏழு வினை ஏறாது. இதுதான் வந்து கர்மாவுடைய எக்ஸ்பிளனேஷன், சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் முடிவாக என்னன்னா, இறைவன் நமக்கு கருணை கொண்டு எல்லாத்தையுமே இறைவன் தான் செஞ்சுட்டே இருக்கிறான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திடீர்னு நான் குறுக்க பூந்துக்கிறோம். செய்யறது அவரு, நீ கிரெடிட் எடுக்கிற அப்படின்னு வச்சுக்கோ, நீ அனுபவி. அது தீமையில போய் நீ கிரெடிட் எடுக்கிற, தீமையிலும் சேரும் நல்லதும் சேரும். அதுதான் அறம் பாவம். திருக்குறள் ஒரு குறள் என்ன வரும், இருள் சேர் இருவினையும் சேரா. அது என்ன இருவினை, நல்வினை தீவினை ரெண்டும் சேரக்கூடாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா புண்ணியத்தையும் சேர்த்துக்காதரா அப்படியா. சரி, புண்ணியத்தை சேர்த்துனா என்ன ஆகும்னா, புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். சொர்க்கத்தில் இன்பம் மட்டுமே கிடைக்கும். இன்பத்தை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு திருப்பியும் வந்து அந்த நல்வினையை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கீங்க, தீவினை அனுபவிக்க மறுபடியும் வரும். தீவினை ஓவரா அனுபவிச்சிட்டோம், தீவினையை அதிகமாக செய்து விட்டால் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு, இவன் இங்கே பூமியில் வச்சுலாம் தண்டிக்க முடியாது, நரகத்தில் இருக்கு. அங்கே யாதவ சரீரம்னு ஒன்று கொடுப்பார். அதில் தான் இந்த புராணங்கள் எல்லாம் சொல்றது, எண்ணெய் சட்டியில் போட்டு வாடுறது அது இதெல்லாம். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா, நரகத்துக்கு அனுப்பப்படுவான், அங்கு கொடுமையான தண்டனைகள் எல்லாம் அனுபவிப்பான். எல்லாம் தப்பு பண்ணிட்டுமே இனிமேல் செய்யக்கூடாதுன்னு வருந்துற மாதிரி செஞ்சு உணர வச்சு திருப்பி இங்கே பிறகு வைப்பார். இப்போ நம்ம எத்தனை முறை சொர்க்கத்துக்கு போனோம், எத்தனை முறை நரகத்துக்கு போனோம்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு வினையெல்லாம் உண்மை, ஆனால் எதுவும் தெரியாது. ஜோசிகாரன் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொய். நீ போன பிறவியில் அதுவா இருந்த இதுவா இருந்த, இதெல்லாம் வந்து பொய். இப்போதைக்கு இதை மட்டும் புரிந்து கொண்டு நம்ம பல வினை இருக்கு, அது ஒழியணும்னா ஒரே விஷயம், சரி மன்னிச்சுக்கோ கடவுளே, நான் இனிமேல் எந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன். இப்போ வந்து ரெண்டையும் ஒரே சமமாக எடுத்துக்குவேன். அதாவது எங்கிட்ட பணம் வந்தாலும் குதிக்க மாட்டேன், பணம் போனாலும் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் உன் செயல், உனக்கு எது சரின்னு தோணுதோ அது எனக்கு செய்கிறேன். உலகத்தில் எல்லாமே வந்து நியதிப்படி முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லி இந்த வகுப்பை முடிக்கிறோம்.